மம்மி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் காஃபி, டீ, டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? நம்மளது வந்து சத்து மாவு கஞ்சி பண்ணி குடிச்சாச்சு. அதுக்காக டைரெக்டா லஞ்சுக்கு போயாச்சு. இங்க வாங்க லஞ்சுக்கு பாருங்க என்ன எடுத்துட்டு வந்துட்டு நல்லா நாட்டுக்கோழி, முட்டை கோழி கிடைச்சிருக்கு பாருங்க. எங்க வீட்டுக்கார் போனாதான் இந்த மாதிரி சூப்பரா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவாரு. நான் போனேன்னா நின்று அண்ணா சிக்கன் கொடுங்கன்ட்டு வாங்கின்னு வந்துட்டே இருந்துருவேன். அவர் வந்து நல்லா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவார். உண்மையிலே கறி சூப்பராக இருக்குதுங்க. குழம்பு பண்ணுறதா பிரியாணி பண்ணுறதா எதுன்னு தெரியல. பாருங்கள், தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நான் குழம்பு வச்சேன்னா நல்லா மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிறேன். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு அப்படி தான் வைக்குவேன். வச்சா ஒயிட் ரைஸ் வைக்குவேன். இல்லை பிரியாணி பண்ணுறேன்னா என்னன்னிட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும் நான் என்ன செய்கிறேன்னுட்டு. அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், மாம்பழம் மல்லிகா மாம்பழம்னு வாங்குங்க பெங்களூரில். அது கிடச்சிருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு நல்லா இருக்குன்ட்டு அவராகவே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நான் சொல்லலை, நான் சாயந்தரமாக வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அவர் சிக்கன் எடுக்க போன இடத்துல மாம்பழம் பார்த்து நல்லா இருக்குதுன்ட்டு அவராகவே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பொருளுங்கள்லாம் வாங்கணும் இல்லைங்களா, இன்னும் பழம் வாங்கணும், வாழைப்பழம்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பூஜையில் வைக்கிறதுன்னுட்டு அதுவும் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ப்ரிப்ரேஷன் நடக்குது. நீங்கள்லாம் என்ன எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.